ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங் அண்ட் சன் ஆஃப் த சாயில். அவங்க 100வது பிறந்த நாள் விழாவும் இவங்க ஃபவுண்டேஷன் டேயும் உள்ள செலிப்ரேஷன். இதில் எனக்கு கலந்துக்கிட்டதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவங்கள எனக்கு ரொம்பவே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகும் அப்படி தெரியும். இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்ம ராக்கெட் முதல் லான்ச் வெஹிக்கிள் 1979 அனுப்பணும். 100வது ராக்கெட் சக்ஸஸாக அனுப்புனது இந்த வருஷம் ஜனவரி 29 தான் சக்ஸஸாக போச்சு. இது ஒரு கோயின்சிடன்ஸ் நினைக்கிறேன். இது ஒரு பர்த்டேயும் 100th சென்டினரி செலிப்ரேஷன் நடக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு விழா. இவங்க இப்படி செய்கிறது எப்படின்னா இந்த எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனை கொண்டு போகும். அவங்க ஜெய்சன் சார் செய்து அவங்க குரோத்தும் அவங்க எப்படி வந்திருக்காங்க, எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல இதை கொண்டு போகும். இது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன். அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறதுக்கும் மற்றபடி என்ன செய்யணும்னு சொல்கிறதுக்கும் இவங்க ஹாஸ்பிட்டலில் உள்ள ஸ்டாஃப் எல்லாம் ஒரு டுகெதராக வைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு தருணம். இந்த தருணத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பும் ரொம்ப நல்ல வாய்ப்புன்னு நான் கருதுகின்றேன். நம்ம நம்மளுக்குன்னு ஒரு விண்வெளி நிலையம் 2035 செய்து முடிக்க போகிறோம். அது 5 மாடியூலா இருக்கும். மாடியூல் 2028 அனுப்புறதுக்குள்ள வேலைகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு அப்ரூவல் வந்துருக்கு. எல்லாம் அவங்க ரொம்ப சேஃபா திருப்பி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஹை டெக்னாலஜியில் there will be problems, கொஞ்சம் மைனர் ப்ராப்ளம் இருந்தெல்லாம் சால்வ் பண்ணி மேடம் வில் கம் பேக் வெரி சேஃப்லி டு தேர். அது இதுவரை அப்ரூவல் தரல. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அந்த மாதிரி ஒரு திட்டம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ள எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அதை வச்சு 16ஆம் தேதி 2 விண்கலம் தனித்தனியா சுத்திட்டு இருந்தது. ஜனவரியில டாக் பண்ணோம். டாக்குமெண்ட் ஒருங்கிணைச்சோம். அதை முந்தா நாள் தனியா செப்பரேட் பண்ணி இந்தியா சாதனை செய்து உலகத்துல 4 பேருக்கு தான் அந்த மாதிரி தகுதி இருக்குது. அதுல நம்ம சேர்ந்துருக்கோம். அந்த எலைட் குரூப்ல சேர்ந்துருக்கோம். நிறைய இருக்கு. நிறைய இப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து உள்ள சேட்டலைட் அனுப்ப போறோம். நம்மளுக்கே பாத்தீங்கன்னா இப்ப 56 சேட்டலைட் தான் இருக்கு. அது ஒரு 100கணக்கான சேட்டலைட் அனுப்பணும். அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஆட்களை கொண்டு போகக்கூடிய அந்த ப்ரோக்ராம், அதுக்குள்ள அன்க்ரூட் மிஷன், அதுக்குள்ள வேலை ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு அது இந்த வருஷம் அனுப்ப போறோம். 3 அன்க்ரூட் மிஷன், ஆட்கள் இல்லாத அன்க்ரூட்னா ஆட்கள் இல்லாத விண்கலனை அனுப்பிட்டு அது சக்சஸ் ஆகியாச்சுன்னா ஆள் அனுப்புவோம். அப்போ அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் சேட்டலைட் அனுப்பணும், நேவிகேஷன் அப்படி நிறைய வேலைகள்.